தாய்லாந்து போறீங்கன்னா அங்க போய் கேப் புக் பண்ண ஒரு மேப் பார்க்க கண்டிப்பா உங்களுக்கு டேட்டா தேவைப்படும். சோ இ சிம் வாங்கணுமா ஒரு பிசிக்கல் சிம் அண்ட் எந்த பிராண்ட் சிம் நல்லா இருக்கும்னு இந்த வீடியோ டீடைலா சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் எபிசோட் 2 ஆஃப் தாய்லாந்து சீரிஸ். சிம் பிராண்ட பார்க்கும்போது ஏஎஸ் அண்ட் ட்ரூ மூணு ரெண்டு பிராண்டுமே நல்லா இருக்கும். நாங்க ஒரு பிசிக்கல் சிம் அண்ட் ஒரு இ சிம் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே ஏஎஸ்ங்கிற பிராண்ட்ல தான் வாங்கியிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு இ சிம் வேணும்னா க்ளூக் மாதிரி வெப்சைட்ஸ்ல 7 டேஸ்க்கு 5 GB பிளான் வந்து 300 rupeesக்கு கிடைக்குது. இதுல டேட்டா மட்டும் தான், நோ கால்ஸ். பிசிக்கல் சிம் வேணும்னா அரௌண்ட் 400 பாட் வரும். நம்ம ஒரு காசுக்கு அரௌண்ட் 1200 rupees வரும். இதுல 7 days ஆஃப் அன்லிமிட்டட் இன்டர்நெட் அண்ட் உங்களுக்கு 100 minutes ஆஃப் லோக்கல் தாய்லாந்து கால்ல நீங்க பேசிக்கலாம். இது நீங்க இமிகிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தாய்லாந்து ஏர்போர்ட் குள்ளே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அங்கேயே நீங்க இ சிம் வாங்கிக்கலாம். நீங்க எந்த பேக்கேஜ் இல்லாம எங்களை மாதிரி ஓனா பிளான் பண்றீங்கன்னா ஒருத்தருக்கு இ சிம்மும் ஒருத்தருக்கு பிசிக்கல் சிம்மும் வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பேக்கேஜ்ல போயிருக்கீங்கன்னா எய்தர் ஒரு இ சிம் கூட உங்களுக்கு போதும். ஆன்லைன்ல இ சிம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க போன் அதுக்கு காம்பேக்டபிளான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐபோன்ல மோஸ்ட் ஆஃப் போன்ஸ்ல சப்போர்ட் ஆகுது. பட் ஆண்ட்ராய்ட்ல சில போன்ஸ்ல சப்போர்ட் ஆகாதுன்னு அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. சோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தாய்லாந்து இ சிம் பை பண்ற லிங்க் வேணும்னா இ சிம்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்க டிஎம்க்கு பர்சனலா சென்ட் பண்றேன். See you on next video.